தொல்காப்பியை பற்றியும் தொல்காப்பியை பற்றியும் சில வார்த்தைகள் பேச வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் தமிழாசிரியர் சின்னையா அவர்கள் தொல்காப்பியத்தை இலக்கணத்துக்கு விளக்க உரை எழுத்து சொல் பொருளறியார் 3 எழுதிட்டேன். அதை நான் ரொம்ப நாளாக படிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர் இருக்கார், தமிழ் புலவர் காளியப்பன். அவர் தொல்காப்பியத்தில் நிறைய படித்து தொல்காப்பியத்தை பரப்பிக்கிட்டார். தொல்காப்பியம் பிள்ளைக்கண்ணு ஒரு புத்தகம். பிள்ளைக்கண்ணுலாம் உங்களுக்குலாம் தெரியுமா தெரியல. ஏன்னா நான் இதுவரை நான் சொல்றேன், ஒருவரை பற்றி பெருமைப்படுத்தி பேசுவது அவருடைய பிள்ளை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரை 10-12 வயசு வரைக்கும் எழுதுவாங்க. 10 பாடல்கள் 10 வரிகள் கொண்ட 10 பாடல்கள் எழுதுவாங்க. இது சித்திரைக்கு பேசுறது. இந்த மாதிரி பிள்ளைத்தமிழ் தொல்காப்பிய பிள்ளைத்தமிழ் என்று அதுதான் ஒரு நூலை எழுதியிருக்காரு புலவர் காளியப்பன். வேறொரு ஆயிரத்தில் தொல்காப்பியம் சிறை வைத்திருந்தாங்க 7 ஆண்டுகள். பெரும்பாலும் மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள். இன்று நம்முடைய பேச இருக்கிற தொல்காப்பிய குழந்தைகள் 2 ஆண்டு 1 ஆண்டு முன்னே தொல்காப்பிய பேரவையில் வாழ்த்து பெற்றவர்கள், பரிசு பெற்றவர்கள். அந்த குழந்தைகளை காணும். தொல்காப்பியருடைய ஆண்டை குறிப்பிட்டிருக்காங்க. திருவள்ளுவர் ஆண்டு 2055 சொல்றோம்ல, 31, அதாவது கிறிஸ்து ஆண்டு வச்சு பார்க்கும்போது 31 வருடம் முன்னாடி வருது. தொல்காப்பியருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய அறிஞர் கூட்டம் சேர்த்து அவர் எங்கே பிறந்தார், எப்பொழுது பிறந்தார் என்பது ஒரு அனுமானமாக ஒரு தேதி வைத்திருக்கிறார். கிமு 735 இன்று 2735 ஆண்டுகளுக்கு முன் கன்னியாகுமரியில் காப்பி தோட்டம் என்ற ஒரு இடத்தில் இருக்கிறது. காப்பி தோட்டம் என்ற பகுதியில் அவர் பிறந்திருக்கிறார். இது இப்படி திருவள்ளுவர் ஆண்டை பற்றி நிர்ணயித்தார்களோ, மனமலையில் தேவன் போன்ற பெரிய எல்லாம் சேர்ந்து நியமித்தார்களோ, அதுபோல ஒரு நியமிக்கப்பட்ட ஆண்டு. கீழடி நம்ம சொல்லியிருந்தோம் 2000 ஆண்டு 2005. இப்போ அந்த 5000 ஆண்டு 6000 ஆண்டுலாம் போயிடுச்சு. இது மாதிரி வேற தரவுகள் வரும்பொழுது தொல்காப்பியருடைய பிறப்பு இன்னும் பின்னால் போகலாம். தொல்காப்பியர் அவருடைய சிறப்பு என்னன்னா, இயல் தமிழுக்கு உரை எழுதியிருக்கார், இலக்கண உரை எழுதியிருக்கார். அவர் முதல் நமக்கு கிடைத்த முதல் நூல் மூத்த தமிழ் நூல் தொல்காப்பியர். தொல்காப்பியர் திருவள்ளுவர் மாதிரி தான். அவர் நிறைய தொழில் செஞ்சிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுடைய பழக்கங்களை கொண்டும் அவருடைய உரையாடியும் தான் கற்ற நூல்களிலிருந்தும் தனக்கு முன்னால் எழுதிய நூலோர்கள், சிறந்த நூலோர்கள் எழுதிய புத்தகங்களிலிருந்து வாசித்து அந்த சாரை பிழிந்து இயல் தமிழுக்கு இலக்கணம் எழுதியிருந்தார். இயல் தமிழுக்கு இலக்கணம் தமிழ் அன்னைக்கே முத்தமிழ் உண்டு. அவருடைய தொல்காப்பியத்திலே சொல்வார்கள், சில பாக்கல்ல இசைத்தமிழ் பற்றி பேசுவார். இசையோடு செவனியன்னு சொல்லுவார். அதே மாதிரி நாடக தமிழுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். நாடகம் கூத்து மாதிரி இருந்திருக்காங்க. அன்றைக்கே தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே முத்தமிழும் வாழ்ந்திருக்கின்றன, முத்தமிழும் முகிழ்த்திருக்கின்ற என்று நாம் சொல்றோம். இயல் தமிழுக்கு தான் இலக்கணம் இருக்காங்க. இசைத்தமிழுக்கும் நாடக தமிழுக்கும் வேற இலக்கணம் நடந்தது. திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் 685 ஆண்டு மூத்தருக்கு கண்டிப்பார். இவரை பின்பற்றி தான் திருவள்ளுவர் அதே பாடை எழுதுவார். தொல்காப்பியர் என்ன எழுதுவாரு? அதிகாரம், எழுத்தறியார், சொல்லறியார், பொருளறியார். அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன எழுதியிருப்பாரு? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஒரு அறம் பேசுவது ஒரு அதிகாரம், பொருள் பேசுவது ஒரு அதிகாரம், இன்பத்தை பற்றி பேசுவது, வாழ்வியலை பற்றி பேசுவது ஒரு அதிகாரம். இன்பத்துப்பால் என்பது சுயபட பேசுவது, எழுதுவது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு எழுதியிருக்கார். அந்த வாழ்க்கை முறையை தான் இவர் எழுதியிருப்பார். பொருளதிகாரம் எழுதியிருக்கார். தொல்காப்பியர் சேர சோழ பாண்டிய மூவேந்தரையும் பாடியிருக்கார். அந்த மூவேந்தரை பேசும் பொழுது
அவர் போரிடும்பொழுது என்னென்ன மாலை அணிந்திருப்பார்கள், அவருடைய கொடி என்ன, அவருடைய வாழ்வில் என்ன என்றால் கூறியிருப்பார். சேர சோழ பாண்டியர் வந்து போரிடும் பொழுது நமக்கு கொடி தெரியும். ஆனால் இப்போ அவருடைய மாலை என்ன இருப்பாங்கன்னா, வேற்று பகைப்படையை அறிந்து கொள்வதற்காக சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்திருப்பார், பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை அணிந்திருப்பார், சோழர்கள் ஆத்திப்பூ மாலை அணிந்திருப்பார். அதையெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க. நான் படிக்கிறேன். வேந்திரி தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் மூவேந்தரும் கோந்தை வேம்பே ஆறு என வரும் மாபெரும் தானையர். கோந்தை என்பது ஆத்திமாலை, வேம்பு என்பது வேப்பம்பூ மாலை, ஆறு என்பது பனம்பூ மாலை. இதைத்தான் ஒத்துக்கு சொல்லியிருக்காரு. அது சொல்லும்போது வன்முகல் முகம்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டியர்கள் தொன்று தொட்டு பரம்பரையாக நெடுங்காலமாக இருந்த தமிழ் குடி. தமிழ் எப்பொழுது தோன்றியதோ, ஆதி மனிதர்கள் எப்பொழுது தோன்றினார்களோ அப்பொழுதே தமிழினம் தோன்றி. மண் தோன்றி மண் தோன்றா காலம் தோன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இது வெறும் இருக்காது. எப்பொழுது மனிதனம் தோன்றியதோ அந்த காலத்திலே தமிழ் குடி இருக்கிறது. இவர்கள் மூத்த குடிமக்கள். இவர்கள் எல்லாரும் தமிழை வளர்த்தார்கள், முத்தமிழை வளர்த்தார்கள், அறிஞர்களுக்காக நிறைய கொடைகள் செய்தார்கள். அதனால்தான் வளர்த்தவர்கள், புகழ் பெற்றவர்கள் கொடை கொடுப்பவர்கள். அதனால்தான் அவர் வந்து வன்முகல் முகம் சொல்லுவார். புகழ்பெற்ற முகம் வன்முகல் முகம் சொல்லுவார். இந்த தொல்காப்பியம் எழுதுக்கு அப்புறம் அவர் அரங்கேற்ற மேடையை வந்து பாண்டியனுடைய சபை. இந்த பாண்டியனுடைய சபையில் அரங்கேற்றார் என்பதற்கு என்ன ஆதாரம்னா, தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் எழுதிய பணம் போடனார் அதை எழுதுவார். பாண்டியன் அவர் தான் முதலில் சொல்லுவார். வடவேங்கால் தென்குமரி ஆயிலே தமிழ் போல் நல்லுலகம். தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் எழுதிய பணம் போடனா எழுதுவார். நிறைய பேர் தொல்காப்பியம் எழுதுறாங்க, அது தெரியல. சிறப்பு பாயத்தில் வரும். அந்த சிறப்பு பாயத்தில் எழுதுவார். பாண்டியன் அரசியலிலே நிறைவேற்றப்பட்ட நூல் என்று எழுதுவார். இது போல தொல்காப்பியத்தில் வந்து ரொம்ப கடினமான நூல். அது இளம்பொருளா என்பது ஒரு 3 அதிகாரத்திலும் வெளியே உரை எழுதியிருப்பார். வெளியே நம்ம படிக்க முடியாது. அந்த உரையை வச்சுட்டு என்னுடைய ஆசிரியர் எழுதியிருக்கார். இதுவே படிக்கிறது கடினம். அதுக்கப்புறம் வந்தவர் நன்னூல். நான் கேட்டேன் எப்போ ஆசிரியர் தொல்காப்பியம் எழுதிப்போம் நன்னூல் எதுக்காக அவர் எழுதாரு? தொல்காப்பியத்தை எளிமைப்படுத்த நன்னூல் எழுதியிருப்பார். சில புதிய இலக்கண வகைகள் எழுதியிருப்பாரு. அதே சமயத்தில் எளிமை எழுதியிருப்பார். அதுக்காக நன்னூல் தோன்றி. இயல் தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் தொல்காப்பியம் சொன்னார். இயல் தமிழ்னா 3 வகையாக இருந்துச்சு. ஒன்று எழுத்து. எழுத்து தோன்றித்தான் சொல் தோன்றியது. எழுத்து தோன்றுவதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கு. குழந்தை பேச வரும்போதே என்ற வார்த்தை தான் வரும். தமிழுக்காக மட்டுமல்ல, உலகம் எல்லா மொழியிலும் குழந்தை வாயை திறந்து அம்மாவா அப்பா எதை சொல்ல ஆரம்பிக்கும் போது, நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன், ஒரு குழந்தை பிறந்தவுடனே அழ ஆரம்பிக்கும் போது என்ற வார்த்தை தான் வரும். மூச்சு நுழையிலிருந்து காற்று உள்ளே எடுத்து வெளியே விடும். உள்ளே எடுப்பதற்கு வெளியே விடும்போது என்றால் குழந்தை அழும். ஆனால் சொல்வது அர்த்தம் இல்லை. அதுதான் முதல் ஒளி. ஒரு குழந்தை எழுப்பக்கூடிய ஒளி முதல் ஒளி. அதனால எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாரு? அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆதிபகன் முதல் சொல்லி. தொல்காப்பியம் சொல்றாருன்னா தொல்காப்பியம் சொல்ல நிறைய கருத்துக்கள் திருவள்ளுவர் எழுதினார். எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்றார். சொல்
உயிர் மெய் சார்பு எழுத்து, உயிர்மெய் எழுத்து, அப்புறம் ஆயுத எழுத்து. இந்த உயிர்மெய் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தா உயிர்மெய். இந்த உயிர்மெய்யை மட்டும்தான் 30 எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்துக்கள் அகரம் முதல்ல நகர வரை இருபாய் 30 எழுத்துன்னு தான் சொல்லுவோம். மற்ற எழுத்துக்கெல்லாம் சார்பு எழுத்து. இதில் ஆக்கு மட்டும் வேறுபடும். இந்த எழுத்துக்களை எல்லாம் எப்படி எழுதணும், எந்த முறையில் எழுதணும், என்ன மாதிரிலாம் பிரிச்சுக்கா இருப்பாங்க. மற்ற மொழிகள்லாம் என்ன ஆராய்ச்சி இருக்குன்னு தெரியாது. ஆனால் எழுத்துக்கு மட்டும் ஒரு எதையாக இருக்காரு, ஒரு 200 பேர் இருக்காரு. எழுத்துன்னா அது எப்படி இருக்கணும், என்ன வகையாக இருக்கணும், தமிழில் எப்படி எழுத்து இருக்குது, அதை என்ன இருக்காரு முதல்ல சொல்லிட்டோம்னா உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரே மெய்ன்னு சொல்கிறார். நீங்கள் நம்ம ஒரே எழுத்து இருக்கும், வேறு எந்த மொழி இந்த மாதிரி ஒரே எழுத்து இருக்காரு. அடுத்தது அதை வகைப்படுத்தி வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த மாதிரி எழுத்துக்களை வகைப்படுத்தி மிக சிறப்பாக இலக்கணம் எழுதியவர் தொல்காப்பியர்.